2025 வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கலாம் வாங்க. அவ்வளோ எளிமையாக வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க முடியாதுங்க. 6000 அடி உயரம் ஏறி போகணும், 7 மலைகளை கடந்து போகணும். ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு விதமான நிலப்பரப்பை கொண்டிருக்கும், ஒவ்வொரு விதமான சவால்களை கொண்டிருக்கும். ஏறி பார்த்தலாமா வாங்க. அந்த வழியில் அப்படியே இப்படி வந்தோன்னா நமக்கு இங்கே புகை இருக்கும். இந்த முதல் மலை எதுக்காக ரொம்ப கஷ்டம்னா செங்குத்தாக இருக்கும், மொத்தமே படிகள் பாதைகளாக இருக்கும். இந்த இரண்டாவது மலை ஆரம்பம் அந்த இடத்துல ஜவு கிழிஞ்சிச்சிங்களா, இருந்தாலும் இந்த மலை ஏறணும்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து சுயம்புவாக உருவான சிவலிங்கம்னு சொல்லப்படுதுங்க. இரண்டாவது மலையில் வழுக்கு பாறை ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அங்கேயே தான் சரியாக நம்ம 8:30 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோங்க. 10 ஆகுது, வழுக்கு பாறைக்கு வந்திருக்கோம். சுத்தமான சுனை நீருங்க. இங்கேருந்து நமக்கு 3வது மலை வந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில் இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் புரிஞ்சதாக சொல்லப்படுதுங்க. ஒரு டைமில் கை தட்டினா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வழி பாருங்கள் எப்படி இருக்குது. 11:10ங்க, 4வது மலை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப அழகாக தெரியுது. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகளுங்க. போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இறங்கி வரணும் எப்போன்னு தெரியல. வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 5வது மலையில் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. 5வது மலை ஏறி வரும்போது பார்க்கலாங்க, ஒட்டன் சித்தருடைய ஒரு சமாதி, பீமன் கலியுருண்டை. இதாங்க 7வது மலை இருக்குது பாருங்கள். இந்த வழியில் ரொம்ப கஷ்டம் தான் இறங்கி போகிறது. இந்த சுனைக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இதுதாங்க தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. இந்த காணொலி முடிச்சா பாருங்கள், வெள்ளியங்கிரி பற்றி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் CJ. வெள்ளியங்கிரி போகக்கூடியவங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பேருந்து நிலையத்துக்கு வந்துடுங்க. அங்கேருந்து பூண்டி பஸ் ஏறினீங்கன்னா மலையோடைய அடிவாரத்தில் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈசாவுக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி வர மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா மலையோட அடிவாரத்தில் நிறைய பார்க்கிங் பிளேஸ் இருக்குது, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. மலையோடைய அடிவாரத்திலே மூங்கில் குச்சிகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, தேவைப்படுற வாங்கிங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க மலையோட அடிவாரத்தில் போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளியங்கிரி மலையேற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. 10 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து மலையேற அனுமதி இல்லை. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். நாமளும் மலையேறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு மலையேறும் போது நம்மளை வனத்துறை வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், போதைப் பொருட்கள், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் வந்து மலைக்கு மேலே கொண்டு போக அனுமதி இல்லை. குறிப்பாக கேமரா எதுவும் அலோடு இல்லைங்க. அதனால தான் இங்கே எங்கேயும் என்னால் தெளிவாக வீடியோ எடுக்க முடியல. வனத்துறை நம்மளை செக் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு 100 படிகளுக்குள்ளேயே மேலே ஏறி வந்தோன்னா வலது பக்கமாக ஒரு குகை இருக்குங்க. வரக்கூடியங்க மறக்காம இந்த இடத்த பாருங்க. இப்போ படியேறி நம்ம வந்ததுமே ஒரு 100 படிகள் கூட இருக்காதுங்க. அந்த வழியில் அப்படியே இப்படி வந்தோன்னா நமக்கு இங்கே குகை இருக்கும். போன முறை நம்ம வந்தப்போ இதை மிஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நந்தி பகவான் இருக்காரு. இங்கே சிவலிங்கம் பார்க்கலாம். இந்த சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய முகத்தை பதிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பெரிய குகையாக தான் இருக்குங்க. இங்கேயும் இருக்குது பாருங்க, சிவலிங்கம் வச்சுருக்காங்க. குகை கொஞ்சம் பெருசு தாங்க. அவ்வளோதான், போகலாம் வாங்க. இந்த முதல் மலை தாங்க நமக்கு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா படிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. 2025 இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தில் நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா 24 யார் யார் வந்தாங்களோ அவங்களே வந்திருக்காங்க. வினோத் வந்திருக்கான், ராஜன் வந்திருக்காரு, அதே போல் மணி பையன் வந்திருக்கான். போன முறை நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். இந்த தடையும் கரெக்டாக நாங்கள் 4 பேர் செட் ஆகிருக்குது, பெரிய விஷயம். இந்த முதல் மலை எதுக்காக ரொம்ப கஷ்டம்னா பாருங்கள், செங்குத்தாக இருக்கும், மொத்தமே படிகள் பாதைகளாக இருக்கும். அதனால் கஷ்டமாக இருக்கும் முதல் மலை. நாம் வந்து இப்போது பிப்ரவரி 1ஆம் தேதி வெள்ளியங்கிரி வந்து ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா. நம்ம சரியாக 5ஆம் தேதி ஏறிட்டு இருக்கோம். நமக்கு இந்த மூங்கில் குச்சிகள் எல்லாம் கீழே விற்றுட்டு இருக்காங்க 30 ரூபான்னு சொல்லி. அந்த வனத்துறை செக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது நிறைய குச்சிங்க. அங்கே எடுத்துக்கலாம். நாங்களும் அங்கே தான் எடுத்தோம். முதல் மலையில் பாதியிலேயே ஃபஸ்ட்டு பிரேக்குங்க. வாட்டர் கேனில் வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. 20 ரூபா. வாட்டர் கேன் மட்டும் இல்லைங்க, சாம்பார் கொண்டு வந்த ஒரு டப்பாவில் அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா 20 ரூபா ரிட்டன் பே பண்ணிடுவாங்க. நான் இப்படி போகணும், பொறுமையாக தான் ஏறி போகணுங்க. போன வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். முதல் மலை ஏறிட்டு இருக்கோம், இன்னும் முடியல. ஃபுல் டீம் டயர்டு. ஒரு பாவம்
இது ரொம்ப முடியல, இருமிட்டு இருக்காரு. தண்ணி குடியாண்ணா? முடியலண்ணா, தயவு செஞ்சு பயணம் செய்கிறவங்க ரெஸ்ட் எடுத்து போங்க. மழை பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய மலைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முடியிற பயணம் இல்லை, அது முடியலன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மலை பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்ம நீர் ஆகாரம் இருக்கக்கூடிய காய்கறிகள் இல்லை பழங்களை வந்து கண்டிப்பாக எடுத்து ரொம்ப நல்லது. இது வெள்ளரிக்காய் அறுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ மணி இது? 1 கிலோ வந்து 60 ரூபா. இப்போதான் நமக்கு கொஞ்சம் வெயிலெல்லாம் தெரியுதுங்க. நம்ம முதல் மலையிலேருந்து 3 மலைகள் பார்க்கலாம். நிறைய மரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சமவெளியாக இருக்கும். குரங்கு நிறைய இருக்குங்க. பிரதர், குரங்கு பின்னாடி பாருங்க, வெள்ளரிக்காய் எடுத்து அங்கே வச்சிருக்கான். குரங்கு டே அந்த இடத்துல கடிச்ச என்னடா ஆகுது நீ? ஏடுறா. கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு கோயில் இருக்குங்க. வெள்ளை விநாயகர் ஆலயத்தை பார்த்தாச்சு, போகலாங்க. முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோயில் தான் முதல் மலையோட இறுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் ஆலயம். இதுதான் நம்ம கடந்து வந்த முதல் மலையோடைய பாதை. முதல் மலையை வந்து கடந்து வந்துட்டாங்க. மேலே வந்துமே பார்க்கலாம், வெள்ளை விநாயகருடைய ஒரு ஆலயம் இருக்கும். இங்கேருந்து நமக்கு 2வது மலை வந்து ஆரம்பிக்குது. இது வரைக்கும் முதல் மலைங்க. வெள்ளியங்கிரி மலையேற்றத்தில் இந்த முதல் மலை ரொம்பவே கஷ்டமான ஒரு மலைங்க. ஏன்னா இந்த மலை முழுவதுமே படிகள் அமைச்சிருப்பாங்க, அதுவும் செங்குத்தாக இருக்கும். பொறுமையாக உட்கார்ந்து எழுந்து போங்க. முதல் மலையில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அடிவாரத்தில் நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த குகையை பாருங்கள். அதே போல் மலையோட இறுதியில் வெள்ளை விநாயகர் ஆலயம் இருக்கும். அங்கே வெள்ளை விநாயகர் வழிபட்டுட்டு 2வது மலையை நோக்கி பயணிக்கலாம் வாங்க. முதல் மலை இறுதியில் வெள்ளை விநாயகரை நம்ம வழிபட்டாச்சுங்க. வழிபட்டுட்டு 2வது மலையை நோக்கி பயணிக்கலாம் வாங்க. இந்த 2வது மலை ஆரம்பம் ஏற வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்களா, கொஞ்சம் சமதளமாக இருக்கும். முன்னாடி இடம் கட்டுறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்களுங்க, ரொம்ப பழமையான மரங்கள். அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இடம் சூப்பராக இருக்கும். ஒரு சில இடங்கள் இயற்கை ரசிக்க சொல்லும், ஒரு சில இடங்கள் இயற்கையோட வலிமையை காட்டும், ரொம்ப உடம்பு சோர்வடைய செய்யும். 2வது மலையில் நமக்கு இங்கேருந்து படிகள் கொஞ்சம் ஆரம்பிக்குதுங்க. 2வது மலையில் இங்கேருந்து நமக்கு படிகள் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்குங்க. முதல் மலையில் இருந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அங்கங்கே நமக்கு படிகள் இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க பிரதர்? நான் வந்து வேலூர் பக்கத்தில் கலவைன்னு. கலவைங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு மலை ஏறி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு மலை ஏறி இருக்கேன், ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மலை ஏறிடலாம் நம்பிக்கை இருக்குது, சந்தோஷம். ஏறிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. நான் பருவத மலை மாதம் ஏறுவேன். பருவத மலை போயிருக்கீங்க? பருவத மலை ஏறுவேன். வெள்ளியங்கிரி தான் ஃபஸ்ட் டைம். அதோட கொஞ்சம் டஃப் அவ்வளோ. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா, அதாவது காலில் ஜவ்வு இல்லை பிரதர், அடிபட்டு இருக்குது. அந்த இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிச்சுங்களா. இருந்தாலும் இந்த மலை ஏறணும்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய விஷயம். 2வது மலையை நம்ம பார்க்கலாம், நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கும். 2வது மலையோடைய ஃபஸ்ட்டு பிரேக்கு. இப்போ நமக்கு இங்கேருந்து வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகுதுங்க. முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்கும், பார்த்துட்டு மேலே போகலாம். வழுக்குப்பாறை நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் சின்னதாக ஒரு கேவ் மாதிரி இருக்கும். போன வாட்டி மிஸ் பண்ண இடம்லாம் இந்த வாட்டி பார்க்கணும். சுயம்பு வடிவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்திற்கு மேலே வந்து இது வந்து நாகம் படையெடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாறைக்கு கீழே தான் சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். இது வந்து சுயம்புவாக உருவான சிவலிங்கம்னு சொல்லப்படுதுங்க. இந்த சிவனுக்கு இந்த பாம்பு மாதிரி இதுவும் சுயம்பு. இங்கே வரும்போது 2வது மலையில் வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அங்கேயே தான் வலது பக்கமாக இருக்கும். சிவபெருமனை தரிசனம் பண்ணுங்க. இங்கேருந்து நமக்கு வழுக்குப்பாறை வந்து ஆரம்பிக்குதுங்க. இதுதான் வழுக்குப்பாறை. பாறையில் நமக்கு வந்து படிகள் வந்து செதுக்கப்பட்டு இருக்கும். இந்த பாறை ரொம்ப வழுக்கும் தன்மையோடு இருக்கிறதுனால வழுக்கும் பாறைன்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த வழுக்கும் பாறைக்கு பக்கத்தில் தான் அந்த இடத்துல அந்த சின்ன ஒரு குகை இருக்கும். சரியாக நம்ம 8:30 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோங்க. 8:45 10 ஆகுது. வழுக்குப்பாறைக்கு வந்திருக்கோம். முதல் மலையேற நமக்கு 9 மணிக்கு முதல் மலையை வந்து ஏறி முடித்தோம். 3/4 மணி நேரம் ஆச்சு. 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், 1/2 மணி நேரம் இருக்குது. 2வது மலை எவ்வளோ நேரம் வந்து பார்க்கலாம். முதல்ல படிகள் வழுக்கும்பாறையில் இந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து பாருங்கள், இது அகலமாக இருக்கும், அது வரைக்கும் வழுக்கும்பாறை இருக்குங்க. தாய்ப்பாறையில் படிகள் வந்து செதுக்கியிருப்பாங்க. இது இல்லைன்னா ஏற முடியாது, படிகள் செதுக்கலான்னு இந்த பாறை மேலே. நிறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவன் எப்போ ஏறி இறங்க போகிறான்?
நமக்கு வழுக்குப்பாறை இதோட முடிவடையுதுங்க. இங்கேருந்து நமக்கு படிகள் ஆரம்பிக்கும். கொஞ்சம் மேலே போனதே நமக்கு ஒரு சுனை வரும். அந்த சுனையோட 2வது மலை முடிவடையுது. வழுக்குப்பாறை முடிஞ்சு மேலே ஏறி வந்துட்டு இருக்கோம். முன்னாடி பாருங்கள், இங்கேயும் ஃபுல்லாக படிகள் தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே தான் சுனை இருக்குது. சுனை நீர் குடிக்கலாம். தண்ணி வருதுங்களா ப்ரோ? நீங்கள் எப்போ நைட்டா 11 மணிக்கு ஏறி குளிர் இல்லைங்களா? மேலே குளிருங்களா? மேலே நைட்டில் ரொம்ப குளிருங்களா? ஏன்னா 6000 அடி நைட்டு இல்லைங்களா, ஓவராக குளிர் இருக்கும். முன்னாடி இருக்கிறது தான் அந்த சுனை நீர். எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுனை நீர் பக்கத்தில் பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இன்னும் வருது மணி. இங்கேருந்து அப்படியே ட்ரிப் பைப் செட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து வருது. இவன் பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கான். சுத்தமான சுனை நீருங்க, சில்லுன்னு இருக்குது, சுத்தமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த மலை பயணத்தில் நமக்கு வரக்கூடிய முதல் சுனை நீர் இங்கே தான் கிடைக்கும் நமக்கு, 2வது மலையோட இறுதியில். 2வது மலையில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னா, இந்த மலை முழுவதுமே அடர்ந்த வனப்பகுதிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, எளிமையாக நம்ம போயிடலாம். அதே போல் வழுக்குப்பாறைக்கு முன்னாடி நான் காட்டினேன் இல்லைங்களா, சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம். இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். அதே போல் மலையோட இறுதியில் இருக்கக்கூடிய சுனையில் தண்ணி குடிச்சிங்க, இல்லைன்னா தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி பிடிச்சிங்க. ஏன்னா 3வது மலை இறுதியில் தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். இங்கேருந்து நமக்கு 3வது மலை வந்து ஆரம்பிக்குதுங்க. சரியா அந்த சுனை நீர்கிட்டேருந்து 3வது மலை ஆரம்பிக்குது. இந்த 3வது மலையுமே பார்க்கலாம். நம்ம முழுசாக வந்து படிகள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கங்கே படிகள் வரும். முதல் மலையை போல் கஷ்டம் இருக்காது, 2வது மலையை போல் தான் இருக்கும். 3வது மலையில் நம்ம பார்க்கலாம் பாம்பாட்டி சித்தருடைய குகையை நம்ம பார்க்கலாம். 3வது மலை நம்ம ஆரம்பத்தில் ஏறி வர வழியில் பார்க்கலாங்க. இங்கே வந்து பாம்பாட்டி சித்தரோட ஒரு குகை இருக்கும். பாம்பாட்டி சித்தர் வந்து சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலமாக சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம். சிவலிங்கத்தின் மீது வந்து நாகம் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில் இந்த இடத்துல இந்த குகை, இந்த பாறைக்கு கீழே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் புரிந்ததாக சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்கு அவர் வழிபட்டதாக சொல்லப்படுது. இதுதான் பாம்பாட்டி சித்தரோட குகைங்க. 3வது மலையில் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நம்ம 2வது மலை வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 10:15 முடித்தோம். அந்த மலையும் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் போன வருஷம் போட்ட கடைகள், இந்த வருஷம் இன்னும் கடைகள் ஆரம்பிக்கல. மேலே வரைக்குமே நமக்கு வந்து கடைகள் இல்லைங்களா கேட்டோம். திறந்து சரியாக 5 நாள் தான் ஆகுது. படிகள் வந்து இங்கே செங்குத்தாக போகுது. பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. இந்த 3வது மலை 4வது மலையில் கூட ஒரு சில இடத்துல படிகள் இருக்கும் நமக்கு. டைம் இப்போ சரியாக 10:30 ஆகுதுங்க. 8:45 ஆரம்பித்தோம். 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். 3வது மலையிலும் அங்கங்கே நமக்கு இதுங்களா படிகள் அமைச்சிருப்பாங்க. இது செங்குத்தாக இருக்கும். 4வது மலையும் அதே போல் தான் இருக்கும். 3வது மலையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நம்ம வந்ததுனால அதிக மக்கள் கூட்டம் இல்லை. அதே ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட்டம் இருப்பாங்க. அப்போ தான் கடைகள் கூட இருக்குங்க. அப்படி 1 லிட்டர் தண்ணி எடுத்து வந்து அவனே குடிச்சிட்டாங்கண்ணா. இது சுனை நீர் இல்லை. 7 மலையில் பாதி மலை முடிச்சிருக்கான், 3.5 மலை முடிச்சிருக்கோம். 3வது மலை பாதி கடந்து நம்ம போயிட்டு இருக்காங்க. பாதிகளெல்லாம் பார்க்கலாம். கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கைத்தட்டு சுனை வந்ததுன்னா நமக்கு 3வது மலை வந்து கம்ப்ளீட் ஆகி 4வது மலை வந்து ஆரம்பிக்குதுங்க. நமக்கு வழிகள் எல்லாம் இந்த மாதிரி தாங்க, கற்கள் அடிக்கி படிகள் மாதிரி இங்கங்கே குன்றுகள் பள்ளங்களா. 4வது மலைலாம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபுல்லாக பாதைகள் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வனத்துறை வந்து ஆட்களை விட்டு சுத்தம் பண்ணுவாங்க போல். கம்ப்ளீட்டாக பாதை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மழைக்காலங்களில் வந்து இந்த பாதை மொத்தமே நமக்கு இந்த மாதிரி செடிகள் வந்து கவர் பண்ணிடும். எவ்வளோ வெட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க வனத்துறை. 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். இது வரைக்குமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே கீழே பார்க்கிங்க்கும் எந்த ஒரு ஃபீஸும் இல்லை வெஹிக்கிள்ஸ்க்கு நமக்கு. அதே போல் என்ட்ரி ஃபீஸும் இது இல்லைங்க. நல்ல விஷயந்தான். இங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை மழை டைமில் வந்து தண்ணி வருங்களாம் ஃபுல்லாக மழை டைமில் இந்த படிகள். அதனால தான் மழைக்காலங்கள் அனுமதி இல்லை. மரம் ஃபுல்லாக குரங்கு இருக்குது.
வாணா வாணா ஏறி வா. இடம் பாருங்க எப்படி இருக்கு, மரம் வேறு. இங்கேருந்து வழி பாருங்க எப்படி இருக்கு. ஏறி போகணும். சொன்னேன் இல்லைங்களா, 3ஆவது மலை இறுதியில் டஃப்பாக இருக்கும். அந்த ஒரு ஸ்பாட்டு தான் இது. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. அதனால் மொத்தமே கற்கள் தான் இருக்கும், படிகள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதில் வந்துட்டாங்க நம்ம. இதோட நமக்கு 3ஆவது மலை கம்ப்ளீட் ஆகுது. 4ஆவது மலை ஆரம்பிக்குதுங்க. இதுதான் இந்த கைத்தட்டு சுனை. 3ஆவது மலையோட இறுதியில் இருக்காங்க. நமக்கு வந்து இங்கே கைத்தட்டு சுனைன்னு சொல்லுவாங்க. ஒரு டைமில் கைத்தட்டுனா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரிப் பைப் இருக்கு, தண்ணி குடிச்சு பார்க்கலாம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு பிரதர். தண்ணி இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. ஒரு டைமில் கைத்தட்டினா இந்த இடத்துல வந்து சத்தத்துக்கு ஏற்ப தண்ணி வந்து போகுங்க. இப்போது வந்து ட்ரிப் பைப் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஒரு சிறப்பை இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. 3ஆவது மலையும் 2ஆவது மலையை போல தாங்க அடர்ந்த ஒரு வனப்பகுதி. ஒரு சில இடங்களில் படிகள் இருக்கும், ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது. 3ஆவது மலையில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் பாம்பாட்டி சித்தருடைய ஒரு குகை இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அதே போல் இந்த மலையோட இறுதியில் கைத்தட்டு சுனை இருக்குங்க. இங்கே மறக்காமல் தண்ணி பிடிச்சிங்க, ஏன்னா அடுத்து 6ஆவது மலை வரைக்கும் நமக்கு தண்ணி கிடையாது. 3ஆவது மலை ஏறி முடிச்சுட்டாங்க. சரியாக நமக்கு இந்த கைத்தட்டு சுனை வந்தோன்னா இங்கேருந்து நமக்கு 4ஆவது மலை வந்து ஆரம்பமாகுது. அப்படி போகலாம் வாங்க, 4ஆவது மலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வழி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மழை டைமில் தண்ணி வந்து அரைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைனால வழி ரொம்ப டஃப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய கற்கள் இருக்கு பாருங்கள். இது மேலே ஏறி நம்ம போகணும், இல்லைன்னா இந்த கேப்பில் நம்ம போகணும். 4ஆவது மலையும் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு, ஆனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். வழி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். 4ஆவது மலை வந்து லென்த் அதிகமாக இருக்கும். அவங்க ஆளுங்க போயிட்டு இருக்காங்க, எங்கே ஏறது எங்கே கால் வைக்கிறது தெரியல. கரெக்டாக 10:30 மணிக்கு முடிச்சோன்னு நினைக்கிறேன். டைம் நாங்கள் கீழே போகிறேன். 11:10ங்க. 4ஆவது மலை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு வழி, இறங்கி வரவங்க இந்த பக்கம் வருவாங்க, இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். ஆனால் இது இறங்குவாங்க, இதுலேயும் இறங்குறாங்க. உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் பாருங்கள். வியூ பாருங்கள், ஒரு மலை தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மொத்தமே அப்படியே மேக மூட்டமாக இருக்குங்க, பனி மூட்டமாக. அங்கே இருக்கிறது நமக்கு ஈசா மையம். இன்னும் மேலே போனோன்னா 5ஆவது மலையிலேருந்து அழகாக பார்க்கலாம், காட்டுறேன். கீழே பாருங்கள், மொத்தமே ஈச்ச மரம் தாங்க. இந்த 4ஆவது மலையில் நம்ம போகிற வழியில் இந்த இடத்துல இந்த ஈச்ச மரம் நம்ம பார்க்க முடியும். தெரியுங்களா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மலை ரொம்ப அழகாக தெரியுது. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்க. நம்ம நிற்கக்கூடிய இந்த வெள்ளிங்கிரி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை. வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு கொஞ்சம் பின்னாடி போனோன்னா கேரளா பார்டர். அங்கேருந்து வியூ ஒன்று இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக நமக்கு ஈச்ச மரம் தாங்க. நான் முதல் முறை வரப்போ இந்த இடத்த பார்க்கும்போது என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி தோணுச்சுங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்தேன் ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஆனால் இந்த இடத்த யாரும் இந்த அளவுக்கு அழகாக நான் இப்போ கண்ணில் பார்க்குற மாதிரி காட்டலைங்க. ரசிக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு பகுதியான 4ஆவது மலையில் இந்த இடம். 2024 வெள்ளிங்கிரி வீடியோ நம்ம போட்டுருப்போம், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த 4ஆவது மலை ஏறும்போது தான் கால் முட்டி வலி தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தான் வலிக்குதுங்க. ஆனால் சில்லுன்னு காற்று வருது, ஆளுங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இறங்கி வரணும், எப்போன்னு தெரியல. இந்த 4ஆவது மலையில் பாதைகளை நம்ம பார்க்கலாம். பாதைகள் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வெள்ளிங்கிரி மலை 7 மலைன்னு சொல்லி குறிப்பிடுவோம் இல்லைங்களா. 7 மலைனா ஒவ்வொரு மலையாக நம்ம ஏறி இறங்குறது இல்லை. ஆக்சுவலி இந்த மலை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மலை ஏறி இங்கே இறங்கி இன்னொரு மலை ஏறும். அந்த இறங்குறது 6ஆவது மலை, கடைசியாக ஏறுறது 7ஆவது மலை. இடைப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாமே ஒவ்வொரு விதமான நிலப்பரப்புகளை கொண்டு இருக்கும். அதனால் 7 மலைகளாக பிரிச்சிருக்காங்க. 4ஆவது மலையில் இங்கேயும் படிகளை நம்ம பார்க்கலாம். 4ஆவது மலை வரைக்கும் நமக்கு படிகள் இருக்கும். இங்கேருந்து வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏறி வந்த பாதை இது. கரெக்டாக ஈசா தெரியுதுங்களா, இங்கேருந்து ஈசா சிவன் ஸ்டாச்சு அங்கே தெரியுது பாருங்கள். இந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குது, இதில் தான் ஏறணும். வழி பாருங்கள் எப்படி இருக்குது. 4ஆவது மலை டஃப்பு கொடுக்கும். முதல் மலைக்கு அடுத்து 4ஆவது மலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இறுதியாக 7ஆவது மலை
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. மணிண்ணா சோர்ந்து போயிருக்காரு. மணி நீ சோர்ந்து போகலாமா? 3வது தடவை வரல. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. வெயில் வேறு ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக 11 ஆகுது டைமு. ஆனால் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா காற்று நமக்கு சில்லுன்னு அடிக்குது. ஏன்னா 6000 அடி உயரம் இல்லைங்களா, போக போக உயரத்துக்கு போய்ட்டு இருக்கோம். காற்று சில்லுன்னு வருது. இங்கேருந்து பாருங்க வழி அப்படியே நமக்கு பொருட்களுக்கு இடையே வாட்டி ரொம்ப பச்சையாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணதுனால 4வது மலை ஏறி வரும்போது இங்கே ஒரு கடை வந்து இப்போ தான் அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் கடைகள் வரல. முன்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 4வது மலை பாருங்கள். மலை முழுவதுமே 4வது மலை இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ரொம்ப மண்ணில் சரிக்கி என்ன ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. உஷாராக ஏறணும். ரொம்ப சோர்வடைய செய்யுது. ஒரு டென்ட்டு போட்டுருக்காங்க கடை அமைக்கிறதுக்கு. இல்லை தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பசிக்குதுங்க. சப்பாத்தியே எடுத்துகிட்டு வந்தோம். கூட ஃபஸ்ட்டு காட்டினானே கருப்பாக ஒருத்தன் வினோத், இந்த கருப்பம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அண்ணா ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டு இருக்காரு. இப்படி தான் போயிட்டு இருக்கு பயணம் ஸ்லோவாக. ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இந்த இடத்துல. ஏன்னா எப்பா யாரும் முடியல. வழி எப்படி இருக்கு பாருங்க. அண்ணனால் முடியல. வெயில் வேறு ஆரம்பிச்சிச்சு. போன தடவை நம்ம 5.75 கிலோ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. வழி நமக்கு ஏற்றமாக போயிட்டு இருக்குங்க. பாருங்க சுற்றி எப்படி இருக்கு. உண்மையிலே ஏற முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செங்குத்தா போகுது. இவ்வளோ பள்ளத்தில் வந்திருக்கு பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற. 4வது மலை முடிய போகுதுங்க. 4வது மலை முடிஞ்சிச்சுங்க. நமக்கு 5வது மலை நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சில பேர் வந்து ஒட்டன் ஜீவ சமாதி இருக்குங்களா, அவருடைய ஜீவ சமாதி கிட்ட இருந்து 5வது மலை தொடரும்னு சொல்லுவாங்க. முதல் மலைக்கு அடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு மலைன்னு சொன்னால் அது 4வது மலை தாங்க. ஏன்னா இந்த மலையோடைய பாதைகள் அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். இந்த மலையோடைய தூரமும் அதிகமாக இருக்கும். இந்த மலையை நம்ம கடந்துட்டோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 5, 6 வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காதுங்க. எளிமையாக நம்ம போயிடலாம். 11:10 4வது மலை ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக 50 நிமிஷம் ஆகிடுச்சு. ரொம்ப ரெஸ்ட் எடுத்தோம். 4வது மலை அதே போல் கொஞ்சம் கஷ்டம். பின்னாடி பாருங்கள், வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 5வது மலையில் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலை ஏறும்போது அண்ணன் வந்து ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டார் சாப்பிட. என்னன்னா இந்த கவர் நம்ம சாப்பிட்டுட்டு போடாமல் பேக்கெட்டில் வச்சுட்டு போனோம். வியூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெரிய மலை பாருங்கள். இந்த மலையை விட ஆகிட்டே இருக்குமோ எனக்கு தெரியல. வழி தெரியுதுங்களா? அப்படியே போயிட்டு அங்கே போது பாருங்கள். அங்கே பெரிய ஒரு பாறை இருக்குங்களா, அதுதான் பீமன் கலிவுரண்டை. அது நம்ம இறங்கினோன்னா 5வது மலை முடிஞ்சு போகுது. இப்போ நமக்கு அப்படியே இங்கே டவுனாக போங்க. கொஞ்சம் டவுனாக போயிட்டு அப்படியே ஏறுது பாருங்கள். அங்கே தான் நமக்கு சித்தருடைய ஒரு ஜீவ சமாதி இருக்கும். இடம் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து மழை காலத்தில் ஒரு நீரோட மாதிரி இருக்கலாம். அந்த பக்கம் அப்படியே பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஒரு ஏற்றம் ஆரம்பிக்கும். இப்படி ஏற்றம் ஏறிட்டோம்னா கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். 5வது மலை எல்லாமே மணி விபூதியெல்லாம் குத்துறாரு நமக்கு. இந்த 5வது மலை 6வது மலை முழுசாக நமக்கு விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி தெரியுதுங்களா ஒரு ஏற்றம். இது ஏறி போகணும். நம்ம முன்னாடி ஒட்டன் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. நம்ம 5வது மலை ஏறி வரும்போது பார்க்கலாங்க. ஒட்டன் சித்தருடைய ஒரு சமாதி. நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறி வரோம் இல்லைங்களா, முதல் மலை, 2வது மலை, 3வது மலை, 4வது மலை வரைக்குமே நம்ம பார்க்கலாம். படிகள் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த படிகள் அமைத்து இந்த மலைக்கு மேலே போக வழி அமைச்சு கொடுத்தவர் இவர் தான். இவர் வந்து ஒரு சிவன் பக்தருங்க. ஒட்டன் சித்தன் சொல்லி அழைக்கப்படுது. அவருடைய ஒரு சமாதி தான் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. வெள்ளியங்கிரி மலையை பற்றி வரலாறு எடுத்துக்கிட்டால் அடிவாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுதான் முதல்ல அமைக்கப்பட்ட வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய ஒரு ஆலயம். சுயம்பு வடிவம் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரை. அதுக்கு அடுத்து இறைவன் யார் மீதோ வந்து இந்த மலைக்கு மேலே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தேடி இருக்காங்க. தேடும்போது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மலைக்கு மேலே வந்திருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க. இறுதியாக இந்த மலையோட உச்சியில் 7 மலைகள் கடந்து சுயம்பு வடிவில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த 200 வருடங்களாக மக்கள் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க.
அவர்கள் வந்து போக பாதையை அமைச்சு கொடுத்தவர் தான் அவர். நமக்கு முன்னாடி தெரியுதுங்களா, கடைசியாக ஒரு ஏத்தம். நம்ம 2 வழிகள் பிரியுங்க இந்த இடத்துல. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து பீமன் கழிவுருண்டை. அந்த வழி கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும், இறங்கி வரக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய பாதை. நம்ம இந்த வழியில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வழியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த மழை காலங்களில் வந்து தண்ணி வந்து அரைச்சி இந்த பாதையை வந்து இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிரமம் தான் இதில் ஏறி போகிறது. இந்த பாறை வரைக்குமே இப்படி தான் இருக்கும் வழி. 5வது மலையில் முடிக்க போகிறோம். 5வது மலை முடிக்க போகிறோம். கொஞ்சம் ரெஸ்ட்டுங்க. இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பீமன் கழிவுருண்டை. எங்களுக்கு ஒரு கழிவுருண்டை கிடச்சா நல்லாயிருக்கும். பசி. இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்காங்க பாருங்கள் மேலே. என்ன பிரச்சனைனா சார்ஜ் இல்லைங்க. அவன் வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டுவனே வினோத்து, அந்த வீணா போன வினோத்து பேக்கோட போயிட்டான். சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டான். வெள்ளரிக்காய் எடுத்துன்னு வந்தான், அதை எடுத்துகிட்டு போயிட்டான். போன வாட்டி 2 தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போயிட்டான். மெயினாக பவர் பேங்க் எடுத்துகிட்டு போயிட்டான். சார்ஜ் கம்மியாக இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட சார்ஜர் இல்லை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஒரு 5 மினிட் ரெஸ்ட்டு. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் பீமன் கழிவுருண்டை. அதை கிராஸ் பண்ணோன்னா நம்ம 6வது மலைக்குள்ளே ரீச் ஆகிறோம். இந்த இடத்துல எப்படி இருக்குங்க வழி மட்டும் பாருங்கள். பாதைகள் பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா வியூ அருமையாக இருக்குது. இதுதான் வழி. விபூதி மலைன்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க 6வது மலை. நம்ம கொஞ்சம் போனோம், ஏறி அப்படி இறங்கினோன்னா 5 முடியுது, 6 ஆரம்பமாகும். வியூ பாருங்கள் இந்த பக்கம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிறுவாணி அணை. கோயம்புத்தூர் மக்களுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணைனா சிறுவாணி அணை தாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம 5வது மலை ஏறி முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய இந்த 7வது மலையோட உச்சியை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காட்சி அற்புதமாக இருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா, இதாங்க 7வது மலை இருக்குது பாருங்கள். அதுதான் உச்சி. அந்த பாறைக்கு கீழே தான் இளைஞரி ஆண்டவர் வந்து சுயம்பு வடிவில் நமக்கு காட்சி அளிப்பார். வாங்க போகலாம். 5வது மலையில் படிகள் இருக்காதுங்க, ஆனால் செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 5வது மலையில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எதுன்னா ஒட்டன் சித்தருடைய சமாதிங்க. 5வது மலை இறுதியில் நம்ம பீமன் கழிவுருண்டை பார்க்கலாங்க. இது கடந்ததுமே நமக்கு 6வது மலை ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கடந்து வந்த இந்த 5 மலைகளை விட 6வது மலை வந்து நம்ம இறங்கி போக போகிறோங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. இந்த 6 மலைகளை விட 7வது மலை ரொம்ப நமக்கு டஃப்பு கொடுக்கும். இந்த 6வது மலை இறுதியில் சுனை இருக்குது. சுனையில் குளிச்சுட்டு சிவபெருமானை பார்க்க போகலாம். இங்கேருந்து அழகாக தெரியுது பாருங்கள் 7வது மலை. இந்த பாதைகளை நீங்கள் பார்க்கலாம், ஒரு கோடு மாதிரி போகுது பாருங்கள். மக்கள் அங்கங்கே போயிட்டே இருக்காங்க, பார்க்க முடியுது. இப்படி ஒரு வழி போகுது. போன முறை இந்த பக்கம் போனோம், இந்த முறை இந்த பக்கம் போகலாம். இப்படி வேணாலும் போகலாம், இறங்கி போகிறது தான், ஏறி போகிற வேலை கிடையாது. நிறைய இடத்துல ரொம்ப பள்ளமாக இருக்கும், இந்த மாதிரி பார்த்து இறங்கி போகணும். பாருங்கள் ஃபுல்லாக டவுன் தான். அதுவும் அதே வழியில் தான் வருதுங்க. அந்த வழி வேறு, அப்படியும் வருது இப்படியும் போகுது. 2 வழி இங்கே தான் பிரியுது. பாருங்கள் வழி பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பாறையில் இறங்கி வரும்போது கவனமாக இறங்கி வரணும். அப்படியே இறங்கி ஃபுல்லாக அங்கேருந்து ஃபுல்லாக டவுனாக போகும். இந்த 6வது மலை இருக்குங்களா, இந்த மலைப்பகுதியில் இதிகாசத்தில் வரக்கூடிய ராமாயணம் சரி மகாபாரதம் சரி, ராமரும் இந்த பகுதியில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அதே போல் பஞ்ச பாண்டவர்களும் வனவாசம் இருந்த ஒரு பகுதின்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த பாறை வந்து பீமன் கழிவுருண்டைன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தெரியுதுங்களா, 7வது மலை வந்து அங்கே ஆரம்பிக்குது. அந்த மலைக்கு இந்த மலைக்கு இடையில தான் நமக்கு அந்த சுனை இருக்குது. இப்படி போது பாருங்கள், வழி க்ளீனாக தெரியுது. இங்கேருந்து நமக்கு செங்குத்தாக இறங்குது பாருங்கள், கீழே இறங்கும் ஃபுல்லாக. இங்கே இறங்க ஒரு வழி, ஏற ஒரு வழின்னு இருக்கும். 6வது மலையில் ஏறி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே வருது பாருங்கள், இங்கே வந்து ஒரு வழி வருதுங்களா, ஏறி வர வழி, வந்து இறங்கி போகிற வழி. பார்த்து இறங்க இறங்க இறங்க. இந்த மாதிரி இடத்துல சேஃப்டியாக இறங்கணும். இங்கே தான் அந்த குச்சியோடைய உதவி ரொம்ப நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இறங்கும்போது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்கள். மணிகண்டம் போகிறோம் பாருங்கள். அப்படியே பாருங்கள் 7வது மலை அற்புதமாக காட்சி அளிக்குதுங்க. ரொம்ப கஷ்டம், பார்த்து பொறுமையாக இறங்கணும். பார்த்து இறங்க, ரொம்ப கஷ்டங்க. அது உண்மையிலே வழி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், கீழே போயிட்டு மேலே காட்டுறேன். எப்படி வராரு பாருங்கள் பிரதர்.
இவருக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டவுன் பாருங்கள், ஃபுல்லாக டவுன் தான். இந்த வழியில் ரொம்ப கஷ்டம்தான் இறங்கி போகிறது. அவ்வளோதான், இங்கேருந்து ஓரளவுக்கு நமக்கு வழி நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், நம்ம இறங்கி வந்த வழி இதோட முடியுது. நமக்கு அங்கே தான் நமக்கு சுனை இருக்குது. குளிச்சுட்டு நம்ம இங்கேயும் சிவபெருமான் இருக்கார், வழிபட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். இந்த சுனைக்கிட்ட போன முறை வந்தப்போ சரி இப்போவும் சரி ரொம்ப ஸ்மெல் இருக்குங்க. கழிச்சு பண்ணி வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து போகிற இடம், புனிதமான தீர்த்தம் நிற்கக்கூடிய இடம். இங்கே குளிச்சுட்டு துணியும் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ டைம் கரெக்டாக 12:59ங்க. கரெக்டாக 12:06க்குன்னு நினைக்கிறேன். 5வது மலை ஏற ஆரம்பித்தோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிட்டோம். அது 6வது மலை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சாச்சு. பார்க்கலாங்க, இங்கே தான் சுனை இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கூட வந்தவன் எங்கே போனான்னு தெரியல. சார்ஜர் வேறு இல்லை, பவர் பேங்க் மாட்டிகிட்டு இருக்கு. சார்ஜர் சுத்தமாக இல்லை. சுனையிலேருந்து நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது. பார்க்கக்கூடிய இந்த சுனை தாங்க ஆண்டி சுனை. இங்கே நம்ம பார்க்கலாம், சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க. வழிபட்டுட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு கிளம்பணும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுனை தாங்க ஆண்டி சுனைன்னு சொல்லப்படுது. நம்ம போன வருஷம் வந்தப்போ வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம தண்ணியில் மூழ்கிருக்கோம். என்னென்னா இந்த இடத்துல வந்து மணல் மூட்டைகளை வச்சு தண்ணி வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து இல்லாதனால தண்ணி நிற்கல. ஆனால் இந்த இடத்துல எப்போயுமே வருடம் 365 நாளும் இந்த சுனையில் வந்து தண்ணி இருக்கும். வற்றாத சுனைன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சுனைக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம குளிச்சுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். தண்ணி வந்து இந்த பக்கம்லாம் சுத்தமாக இருக்குங்க. இங்கேருந்தால் உள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்குது. காட்டு நீரோட மாதிரி தான் இருக்குது. கேப் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம். எங்கேருந்தோ வருது, ஆனால் அந்த எண்டில் எங்கேருந்து வருதுன்றது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. 6வது மலை இறுதியில் நமக்கு ஆண்டி சுனை இருக்குங்க. இந்த இடத்துல தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இருந்தாலும் குளிச்சுட்டு தான் நம்ம 7வது மலை வந்து ஏற போகிறோம். 7வது மலை ஏறும்போது ஒரு சுனை இருக்குது, நான் காட்டுறேன். மறக்காமல் அந்த இடத்துல தண்ணி பிடிச்சிக்கங்க போகக்கூடியங்க. ஏன்னா மேலே போனால் கூட அதுக்கப்புறம் தண்ணி கிடையாது. இந்த 6வது மலை இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 6வது மலை வரைக்கும் நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டி சுனையில் குளிச்சாச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வழிபட்டாச்சு. 7வது மலையை நோக்கி பயணிக்க வேண்டியதுதான். சார்ஜர் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. 7வது மலை வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. நம்மளே தாங்கிறது கஷ்டம், இன்னும் கூட வந்த ஆள் எங்கே போனான்னு தெரியல. டைம் இப்போ கரெக்டாக 1:31ங்க. போன முறை வந்தப்போ மேலே போய் தரிசனம் முடிச்சிட்டோம் 1 மணிக்கெல்லாம். இந்த ஆண்டி சுனையில் வந்து குளிக்கிறவங்க தயவு செஞ்சு துணிகளை வந்து விட்டுட்டு போகாதீங்க. இப்போயும் நான் பார்த்தேன், நிறைய பேர் துணிகளை வந்து விட்டுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தவறு பண்ணாதீங்க. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இதுதாங்க தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. கைலாயம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த தென் கைலாயம் வந்து உருவாகி இருக்கலாம் சொல்லி சொல்லப்படுது. இந்த மலை வந்து வெள்ளியங்கிரி மலை என்று அழைக்கப்படுது இல்லைங்களா. எப்போவுமே இந்த மலை மீது வந்து மேகங்கள் வந்து சூழ்ந்து இருக்குங்க. ஏன்னா 6000 அடி உயரத்தில் இருக்குது. அடிவாரத்துலேருந்து இந்த மலைக்கிட்ட வர நமக்கு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால் ஒரு வெள்ளி நிறத்தில் காட்சி அளிக்குங்களா, அதனால் வெள்ளியங்கிரி என்று அழைக்கப்படுது. நமக்கு முன்னாடி ஒரு சுனை இருக்குது, போய் தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இதுதான் நமக்கு கடைசி சுனை. 7வது மலை ஆரம்பத்தில் இருக்கும். இதுதாங்க இறுதியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுனை. தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லா சுனையிலும் இந்த மாதிரி தான் தண்ணி வரும். தண்ணி மட்டும் பயங்கரம் கூலிங்காக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு நமக்கு உங்க கிளாஸும் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் வரீங்கன்னா மக்கள் நெருக்கம் வந்து அதிகமாக இருக்காது, அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்காது. ஃப்ரீயாக எல்லா இடத்துல தண்ணி குடிக்கலாம். நினச்ச இடத்துல உட்காந்து ஏஞ்சி போகலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா ஜனநாடகம் அதிகமாகிடுவாங்க, தண்ணி பிடிக்க முடியாது, ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. இப்போ 7வது மலை நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 பாறைகள் காட்டினேன் இல்லைங்களா, இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோம்னா போதும். இங்கே வந்து நமக்கு இரட்டை விநாயகர்கள் இருப்பாங்க. ஒரு விநாயகர் வந்து நமக்கு சிலை போல் காட்சி அளிப்பார். இன்னொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா பாறையில் அப்படியே சுயம்பு மாதிரி இருக்கும், இந்த காணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர்கள் இருவரையும் நம்ம வழிபட்டுட்டு போகலாம். இரட்டை விநாயகர்களை நம்ம வழிபட்டுட்டு இப்படி ஏற ஆரம்பிக்கலாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. கூட வந்தவங்க போயிட்டாங்க, ஏன்னா கேமராவில் சார்ஜர் இல்லை. இங்கே ஒருத்தர் பவர் பேங்க் வச்சுட்டு இருந்தார், கொடுத்தாரு. ஒரு 20 மினிட்ஸ் அவருடைய பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜர் போட்டேன். 35% வந்தது. போயிடலான்னு நினைக்கிறேன். மேலே காற்று ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த 7வது மலை எவ்வளோ நேரத்தில் ஏறுறான்னு சொல்லி பார்ப்போம். பாதைகளெல்லாம் பார்க்கலாம்.
ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. இங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் வழி வந்து இப்படி இப்படி சுற்றி சுற்றி போகும். எதுக்காகனா நமக்கு ஏற்றமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே போகணும் நம்ம. இப்போ திரும்ப ஒரு பிரச்சனைங்க நமக்கு என்னன்னா, சார்ஜர் போட்ட இடத்துல குச்சியை மறந்து விட்டுட்டேன். வழக்கம் போல் 7வது மலையை மூங்கில் குச்சி இல்லாமலே ஏறணும். சிவபெருமான் ரொம்ப சோதிக்கிறாரு, விடமாட்டோம். ஏறி பார்த்தலாமா? வாங்க. இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கலாங்க. அந்த இடத்துல ஒரு டேம் தெரியுதுங்களா, அதுதான் சிறுவாணி டேமு. இது வந்து கேரளா பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடியது. காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டு இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காற்று நமக்கு அடிக்கிறதுனால வெயில் தெரியலைங்க, உண்மையிலே சில்லுன்னு இருக்கு. வியூ ரசிக்க சொல்லுது. இந்த மாதிரி இடங்கள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. மூங்கில் குச்சி வேறு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 7வது மலை ஏற ஆரம்பித்து கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. அங்கே தெரியுதுங்களா 6வது மலை, 5வது மலை, அப்படியே இறங்கி 6வது மலை அப்படியே இறங்கி வரக்கூடிய அந்த வழி பாருங்கள். மலை முழுவதுமே பாறைகள் தான். இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரொம்ப அழகாக இருக்குது. வழி வந்து நமக்கு சுற்றி சுற்றி போங்க, பார்த்தா கிட்ட இருக்க மாதிரி தெரியும். அதுதான் உச்சி, சுற்றி சுற்றி போகும். அதுதான் 7வது மலையில் இருக்கக்கூடிய கஷ்டம். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம இந்த பாறைக்கு கீழே ஒரு கூடார மாதிரி இருக்குங்களா, அந்த கோயிலை பராமரிக்கக்கூடியவங்க தங்கக்கூடிய இடம். வழி பாருங்கள், எல்லாம் அப்படியே வளைஞ்சி 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 ஏற்றமாக கூட்டிகிட்டு போகுது. அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். பாதைகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஒரு வழியாக கோவில் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். இதுதான் நினைக்கிறேன் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். வந்துட்டோம். இங்கே தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கார். இப்போ நமக்கு சரியாக 6000 அடி உயரத்தில் இருக்காங்க. இந்த 6000 அடி உயரத்துக்கு வர 6 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரணும். அதே போல் காலையில் 8:45 ஆரம்பித்த பயணம் 2:45 ஆகுது. 6 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த 7வது மலை நம்ம ஏறி வர 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். மேலே வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நம்ம இந்த வழியில் உள்ளே போகிற வழி இது. நமக்கு வெளியில் போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, நான் முன்னாடி பக்கம் காட்டுறேன். போகலாம் வாங்க. நம்ம உள்ளே வந்தது பார்க்கலாங்க. இந்த இங்கேருந்து மொத்தமே நமக்கு இந்த சோளங்கள் வந்து வச்சுருப்பாங்க. மேலே வந்ததுமே காற்று சில்லுன்னு இருக்குங்க. உள்ளே வந்ததுமே நம்ம பார்க்கலாம், வந்து ஒரு விநாயகருடைய ஒரு சன்னதி இருக்கும். மேலே வந்ததுமே காற்று வந்து ரொம்ப வேகமாக வீசிட்டு இருக்குங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நம்ம பார்க்கலாம், முன்னாடி காட்டுறவங்களுக்கு உண்மையிலே கைலாயத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குங்க. நம்ம உள்ளே வந்ததுமே இங்கே விநாயகரோட சன்னதி பார்த்தாங்களா, இங்கே வந்து ஒரு சிவபெருமான் ஒரு சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே ஒரு சன்னதி இருக்குது. நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம். வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இதாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய சன்னதி. மிகப்பெரிய இந்த ஒரு பாறைக்கு கீழே தான் நமக்கு பார்க்கலாம், சுயம்பு வடிவில் நமக்கு காட்சி அளிப்பார். முன்னாடி இருக்கிறது வந்து காற்று, அந்த பக்கம் இருக்க வந்து நீர், இந்த பக்கம் நெருப்பு, ஆகாயம், பூமி, 5 தான் சிவலிங்கம். நம்ம வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அற்புதமான ஒரு தரிசனம். மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை, ஏன்னா இப்போ தான் திறந்துருக்காங்கன்றதுனால அதிகமாக மக்கள் வந்து இல்லை. இந்த பின்னாடி தெரியுதுங்களா, இந்த மிகப்பெரிய இந்த பாறைக்கு கீழே தான் சிவபெருமான் வந்து சுயம்பு வடிவில் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அதாவது பஞ்சபூதங்களாக இங்கே இருக்கக்கூடியவர் வந்து சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்க. அதே போல் இப்போ நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு உள்ளே வரக்கூடிய வழி. அதே போல் கோவிலேருந்து பின்னாடி போகக்கூடிய இன்னொரு வழி இருக்குது, அதை காட்டுற பாருங்க. காற்று வந்து ரொம்ப சில்லுன்னு பயங்கரமாக அடிக்குதுங்க காற்று. வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கீழே வந்து அந்த நமக்கு விபூதி கலந்த மாதிரி இந்த மண்ணுடைய வண்ணம் இருக்கும். நம்ம ஏறி வரும்போது பார்க்குறோம் இல்லைங்களா, நடந்து வரும்போது 7வது மலை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மிகப்பெரிய பாறை வந்து இந்த ஒரு பாறை தாங்க.
இது வந்து நம்ம இறங்கி வரக்கூடிய இந்த வழி. இவங்க முன்னாடி இன்னொரு சன்னதி இருக்குது, அதை பார்த்துருவாங்க. நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் வந்து இங்கே இருக்காருங்களா, பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குங்க. நான் இதுக்கு முன்னே வந்திருந்தேன், நான் உள்ளே போய் பார்க்கல, க்ளோஸ் பண்ணியிருந்தது. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். இங்கே வந்து நமக்கு உள்ளே வந்து ஒரு அம்மன் சன்னதி இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த 2 பாறை பிளவில் வச்சுருக்காங்க. அம்மனுடைய ஒரு சன்னதி இருக்குது. முன்னாடி நம்ம நந்தி பகவானை பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேல் வந்து ஒரு பாறையில் ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. பக்கத்தில் சிவலிங்கமாக இருக்குமா எனக்கு தெரியல. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே பாறைகள் பாருங்கள், அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. காற்றும் வெளியிலேருந்து நமக்கு சில்லுன்னு வந்துட்டு இருக்கு. இந்த பாறைகளுக்கு கீழே இன்னும் சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு இருக்கு. நம்ம இங்கே நுழைஞ்சு வரோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மேலே வந்து இந்த பாறை வந்து அப்படியே தனியாக இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு பாறை இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாறை இருக்குது. அப்படியே ஒரு கூரை மாதிரி இயற்கையான ஒரு வாசல் மஞ்சள் இருக்குது. வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு. வெள்ளியங்கிரி மலையோடைய உயரத்தில் உச்சியில் இருக்கோம். நம்ம இங்கே எப்படி இருக்குன்னா, உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. அது சொல்ல வார்த்தையில் ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சது. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் மீண்டும் ஒரு முறை கிடைச்சதுங்க. இன்னும் இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கோவிலுக்கு போக இந்த வழியில் போகிறோம் இல்லைங்களா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது பாருங்கள். இந்த வழியில் நம்ம போனோங்க, தொடர்ந்து நம்ம போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போகிற இந்த வழி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். நீங்கள் மொத்தமே இது ஒரு விதமான பில்லுங்க. இந்த மலை முழுவதுமே பார்க்கலாம். இது ஒரு விதமான ஒரு பில்லு இருக்குது. இதுக்கிடையில் இந்த ஒரு பாதை வந்து போகுது. வந்து நம்ம பார்க்கலாங்க. இது வந்து யானையோடைய சாணமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா காட்டு மாடுகளுடைய சாணமாக இருக்கணுங்க. நம்ம காட்டு மாடுகள் வந்து வெள்ளியங்கிரி மலையில் இல்லை, நம்ம கேள்விப்படலை. யானைகள் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 7வது மலை 6000 அடி உயரம். இவ்வளோ உயரத்தில் யானைகள் இருக்குமானா எப்படி கீழே இறங்கி போகுது, தண்ணிக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகுங்க. நான் சொன்ன வியூ பாயிண்ட் இந்த இடம் தாங்க. உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். கீழே அடர்த்தியாக இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. நமக்கு பில்லு தான். இதான் வெள்ளியங்கிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போச்சுன்னாவே அங்கேருந்து கேரளா பார்டருங்க. நம்ம கூகுள் மேப்லேயே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம பார்க்கலாங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த மலைகள் எல்லாமே கேரளா மலைகள்ங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது, காட்டுமடை. எல்லாமே வெள்ளையாக இருக்குங்க, மிஸ்டாக இருக்குது. இதுதான் சிறுவாணி நீர்த்தேக்கம். அது நார்மல் டைமில் போன டைம் நான் வந்து பார்த்துருந்தேன். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சி. வெள்ளியங்கிரிக்கு வரீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் வாங்க, சேஃப்டியாக பார்த்துட்டு போங்க. அதே போல் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும், ஏன்னா எல்லா வீடியோமே கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. எதுக்காகனா நிறைய பேர் ஒரு சில இடங்களுக்கு போக முடியும், அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி A to Z அவங்க பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் வீடியோக்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக போகிறதுனால கொஞ்சம் பெருசாக போகுதுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்களே போகிறீங்கனாலும் யார்கிட்ட எதுவும் கேட்காம, எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே கூட போயிடலாம். அதுக்காக தான் வீடியோக்கள் எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இயற்கையான இடங்களை வந்து காட்டணும். வெள்ளியங்கிரி வீடியோட முடிச்சுட்டா இடம் காட்டுவது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ இதோட முடியாதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் டிராவலர் CJ உடன். இஸ்டர்ன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.